ஒருமுறை கிருஷ்ணதேவராயர் மிகவும் சோகமாக இருந்தார். அப்பொழுது அங்கே ராஜகுரு வந்தார். மாமன்னா, நீங்கள் பிரச்சனையில் இருப்பது போல் தெரிகிறதே, என்ன பிரச்சனை? குருவே, நாளை எனது தாயாரின் திதி வருகிறது. அவர்களை நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்கிறது. ஒரு நாள் இல்லை என்றாலும் மற்றொரு நாள் யாராக இருந்தாலும் முடிவை சந்திக்கத்தானே வேண்டும். நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். என் கவலைக்கு காரணம் வேறு. அவர்களுடைய கடைசி விருப்பத்தை நான் நிறைவேற்றவில்லை. மன்னரால் நிறைவேற்ற முடியாத அளவிற்கு அப்படி என்ன கடைசி ஆசை உள்ளது மன்னா? அவர் மாங்கனிகளை சாப்பிட விருப்பப்பட்டார். அப்பொழுது மாங்கனிகள் வரும் பருவ காலம் அல்ல. இருந்தும் நான் அதை பெற முயற்சி செய்தேன். ஆனால் எவ்வளவு தங்கம் கொடுத்தும் ஒரு மாங்கனி கூட என்னால் வாங்க முடியவில்லை. உடனடியாக ராஜகுருவின் மூளை வேறு விதமாக வேலை செய்தது. மாம்பழங்கள், தங்கம், இந்த சந்தர்ப்பத்தை நான் வேறு விதமாக பயன்படுத்திக் கொள்கிறேன். இதை சொல்ல எனக்கு வருத்தமாக உள்ளது மன்னா. குருவே, என்னவென்று கூறுங்கள். தங்கள் மனதில் தோன்றுவதை வெளிப்படையாக கூறுங்கள். உங்களது தாயார் நிறைவேறாத ஆசையுடன் மாண்டதால் அவருடைய ஆத்மா பூவுலகையே தான் சுத்தி கொண்டிருக்கும். அதனால் அதனால் என்ன? மதிப்புக்குரிய சில புலவர்களை அழைத்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்க மாம்பழத்தை பரிசாக கொடுங்கள். எதற்காக சிலர்? அனைத்து வேதியர்களுக்கும் உடனே அழைப்பு விடுங்கள். உங்கள் கட்டளைப்படியே செய்து விடுகிறேன் மன்னா. அந்த முட்டாள் ராமனை பழிவாங்க எனக்கு கிடைத்த சந்தர்ப்பம் இதுதான். ராஜகுரு அத்தனை புலவர்களையும் அரண்மனைக்கு வரவழைத்தார். அடுத்த நாள் அனைவரும் அங்கே வந்தனர். இதனை கண்ட ராமன் சற்றும் தாமதிக்காமல், அப்பொழுது அரசரின் தாயார் ஆன்மா சாந்தி அடைவதற்காக இவர்களுக்கு தங்க மாங்கனிகளை தரப்போகிறாரா? மன்னர் உணவிற்கு பிறகு ஒவ்வொருவருக்கும் தங்க மாங்கனியை பரிசாக அளித்தார். என் ஆசை உங்களுக்கு உண்டு, கவலைப்பட வேண்டாம். உங்கள் தாயாரின் ஆத்மா நிச்சயம் சாந்தி அடைந்துவிடும். பல்லாண்டு வாழ்க அரசே. என் அழைப்பை ஏற்று இங்கு வந்ததற்கு மிக்க நன்றி. வேதியர்கள் அனைவரும் அரண்மனையை விட்டு வெளியே வரும்பொழுது ராமன் நின்று கொண்டிருப்பதை கண்டனர். ராமா, நீ எதற்காக இங்கு நிற்கிறாய்? என் அருமை கற்றாரே, இன்று என்னுடைய தாய்க்கும் இறந்த தினம். அவர்களும் நிறைவேறாத ஆசையுடன் தான் இறந்தார்கள். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாது என்று தங்களுக்கு தெரியுமே. ஆகையால் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். எங்களுக்கு புரிகிறது ராமா. நாங்கள் உன் வீட்டுக்கு வருகிறோம். மிக்க நன்றி. அனைவரும் ராமன் வீட்டிற்கு சென்றனர். ராமன் என்ன பரிசு கொடுப்பான் என்றே நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ராமன் அவர்களை வணங்கிவிட்டு அவர்களை வீட்டின் பின்புறத்திற்கு அழைத்துச் சென்றார். பரிசு பொருளை எதிர்பார்த்து காத்திருந்த வேதியர்களுக்கு நடப்பவற்றை பார்க்க குழப்பமாக இருந்தது. வேலைக்காரர்கள் இரும்பை காய்ச்சிக் கொண்டிருந்தனர். முதலில் உங்கள் பாதங்களை கழுவிக்கொள்ளுங்கள். அவர்கள் என்ன செய்கிறார்கள்? என் தாய் வாத நோயால் தான் இறந்து போனார். அவர்களுடைய கடைசி ஆசை தனது காலில் சூடு போட வேண்டும் என்று அவர் விரும்பினார். நான் இரும்பு கம்பியை காய்ச்சுவதற்குள் அவர் இறந்து விட்டார். தங்களுக்கே தெரியும், கடைசி ஆசை நிறைவேறாமல் இறந்தால் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையாதென்று. அதற்காக ஆகையால் நான் வேதியர்களின் கால்களில் சூடு போட போகிறேன். சிறுபுலத்தனமாக இருக்கிறது. முட்டாளா நீங்கள்? வேதியர்களே, நான் வேதனைப்படுகிறேன். மன்னர் அளித்த மாங்கனிகளை ஏற்றுக்கொண்டு மன்னருக்கு மட்டும் உதவினீர்கள். ஆனால் எனக்கு மட்டும். ராமா, ஆனால் அது வேறு. எங்கள் அனைவரின் மாம்பழத்தையும் பெற்றுக்கொண்டு எங்களை புரிந்து கொள். ராஜகுருவும் மற்றவர்களும் அந்த மாங்கனிகளை அங்கே வைத்துவிட்டு இடத்தை காலி செய்தனர். வேதியர்களே, வேதியர்களே,
அப்பொழுது எனது தாயாரின் இறுதி ஆசை? ராமனை நாம் இப்படியே விடக்கூடாது. ராஜகுரு அவன் தண்டிக்கப்பட ராமனை பற்றி வேண்டும். புகார் கூறினார். நன்றி ராமா, மறுபடியும் எனது கண்களை நீ திறந்து விட்டாய். என்ன மாமன்னா இது? சிரிக்கும்படி நான் எந்த விஷயத்தையும் கூறவில்லையே. படித்தவர்கள் அனைவரையும் அவன் அவமானப்படுத்தியுள்ளான். ஆமாம், நான் இதை அந்த வகையில் பார்க்கவில்லை. ராமன் தண்டிக்கப்பட வேண்டியவன். நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அவன் தலை துண்டிக்கப்பட வேண்டும். அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. யாரங்கே? காவலாளி மன்னன் முன் நின்றான். ராமனை ஊருக்கு வெளியில் அழைத்துச் சென்று ஒரே வீச்சில் அவன் தலையை வெட்டி விடுங்கள். மன்னர் கூறியதை என்னிடம் சரியாக கூற முடியுமா? ராமனின் தலையை ஒரே வீச்சில் துண்டாக்குங்கள். இன்று உன் வாழ்வின் கடைசி நாள். உன்னுடைய கடைசி விருப்பம் என்ன? நிச்சயமாக நான் காளிமாதாவை வணங்க வேண்டும். நான் காளிமாதாவை வணங்கியவுடன் நீங்கள் என் தலையை வெட்டிவிடுங்கள். நிச்சயமாக, தயாராக இரு. ராமன் தன் கண்களை மூடிக்கொண்டு வேண்டிக் கொண்டான். காவலாளிகள் கையில் கத்திகளுடன் தயாராக நின்றார்கள். ஜெய் காளி! அந்த வார்த்தைகளை உச்சரித்தவுடன் அப்படியே கால் மண்டியிட்டு வணங்கினான். காவலாளிகளின் கத்திகள் காற்றில் வீசின. சரி, எழுந்திரு. இந்த முறை உன்னை கொல்லாமல் விடமாட்டோம். முடியாது, முடியாது, முடியாது. மன்னர் ஆணை நினைவிருக்கிறதா? ஒரே வீச்சில் நீங்கள் இதை செய்து முடித்திருக்க வேண்டும். மறுபடியும் செய்ய நீங்கள் மன்னரிடம் அனுமதி பெற வேண்டும். ராமனை மன்னரிடம் அழைத்துச் சென்றார்கள். மன்னர் ராமனை கண்டதும் சந்தோஷமடைந்தார். காவலாளிகள் நடந்தவற்றை விளக்கினார்கள். ராமன் உயிரோடு இருந்து மக்களை மகிழ்விக்க வேண்டும் என்பது கடவுளின் விருப்பம். ஆகையால் அவனை மன்னித்து விடலாம். ராஜகுருவால் மன்னரை எதிர்த்து எதுவும் பேச முடியவில்லை. அமைதியாக அவ்விடத்தை விட்டு அகன்றார்.